ஜஸ்ட் ஒரே ஒரு பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் மால் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்தது. அதுக்கு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கணும். பெங்களூரில் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் அப்பப்போ தான் வெயில் அடிக்கும். அதில் வெயிலில் காய வச்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு இம்பாசிபிள் எவெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால நான் வந்து இதை ஓவனில் வச்சு நான் டீஹைட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பேட்சஸாக போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெயில் அடிக்கிற ஏரியாவில் இருந்தீங்கன்னா நல்லா அதுலேயே காய வச்சுக்கோங்க. ஓடிஜியில் காய வைக்கும்போது தீயாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் மட்டும் 160 டிகிரிஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸும் 50 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸும் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மொறுன்னு தீயாமல் வந்துருச்சு. இது கூட 5 பாதாம், 5 முந்திரி, 5 வால்நட் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஃப்ளேவரிங்காக ரோஜா பூ எதிலும் ஏலக்காவும் ஜாதிக்காவும் துருவி போட்டுட்டேன். இது கூட நான் எந்த சர்க்கரையும் சேர்த்துக்கல. சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அப்போதைக்கு நம்ம குடிக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். கொதிக்கிற பாலில் 1 மினிட் இதை காய்ச்சி எடுத்துட்டோன்னா சூப்பரான பீட்ரூட் மில்க் ரெடி. இதை வேணால் வடிகட்டி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம்.